தல அஜித் அவர்களுடைய அடுத்த திரைப்படமாக உருவாக இருக்கும் AK-64 திரைப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருக்காங்க. இசையமைப்பாளர் அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறாங்க. முன்னணி கதாநாயகியான ஸ்ரீலீலா அவங்க இந்த திரைப்படத்தில் தல அஜித் அவர்களுடன் இணைந்து நடிக்க இருக்காங்க. மேலும் கூடிய விரைவில் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாக இருக்கு. இந்த திரைப்படத்தை குறித்து கடந்த சில வாரங்களாகவே சில வதந்திகள் இணையதளங்களில் வெளியாகிட்டு இருக்கு. இது எதையுமே நம்ப வேண்டாம் அப்படின்னு தல அஜித் அவருடைய மேனேஜர் தரப்பிலிருந்தும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் இந்த AK-64 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போதுதான் வெளியாகும் அப்படின்னு நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம தல அஜித் ரசிகர்கள் அனைவருக்கும் சற்று ஆறுதலை கொடுக்கும் விதமாக கடந்த சில நாட்களாகவே இந்த AK-64 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாக இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ந்து இணையதளங்களில் வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த AK-64 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்பரை மையமாக கொண்ட அத்லெட்டிக் ஆக்ஷன் திரைப்படமாக உருவாக இருக்கு. ஏற்கனவே இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்தையும் முடித்து தற்போது இந்த படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் ரொம்பவும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படத்திற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இப்போவே பார்த்தோன்னா இந்த AK-64 திரைப்படத்தின் அஃபிஷியலான டைட்டில் எப்படி இருக்க போகுது, அதோடு இந்த திரைப்படத்தில் நம்ம தல அஜித் அவர்கள் என்ன கேரக்டரில் நடிக்க இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பல கேள்விகளும் தொடர்ந்து ரசிகர்கள் தரப்பில் எழுந்துக்கிட்டு இருக்கு. இது குறித்தும் இணையதளங்களில் சில தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த AK-64 திரைப்படத்திற்கு அராஜகம் அப்படிங்கிற டைட்டில் இப்போதைக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் இணையதளங்களில் கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம தல அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கும் விதமாக இந்த AK-64 திரைப்படம் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா தல ஃபேனான இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு தரமான சம்பவமாக இந்த திரைப்படத்தை எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படத்தை விட பல மடங்கு மாஸ் எலிமெண்ட்ஸ், அதே நேரத்தில் நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. ஸோ இந்த திரைப்படமும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் நம்ம தல அஜித் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமையணும் அப்படின்னு நம்ம சினிபஸ் நியூஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த AK-64 திரைப்படத்திற்கு என்ன டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விருப்பங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.